இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, நிறைய நண்பர்கள் இந்த ஆடியோ செட்டை பற்றி நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் வந்து இன்றைக்கி வந்து எங்களால் முடிஞ்சது அப்படியே போதும், எங்களால் முடிஞ்சது இந்த வண்டிக்கு வந்து ஆடியோ செட்டு வந்து போட்டலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். ஏன்னா இது வந்து டாப் வந்து பெயிண்ட் அடித்தோம். அதனால் வந்து அப்போ ஒரு 4 மாதம் ஆகி போச்சு, இதில் செட்டை எடுத்து வைக்கல. அதனால் இந்த வண்டியில் செட்டை வச்சுட்டு எப்படி ஃபிட் பண்ணுறோம், எங்களது செட்டு உள்ள இன்டீரியல் என்னென்ன யூஸ் பண்ணுறோம், ஸ்பீக்கர் என்ன வாட்ஸ் யூஸ் பண்ணுறோம், எத்தனை இன்ச்சு மேக்னெட் யூஸ் பண்ணுறோம், பொட்டியோட சைஸ் என்ன, லைனிங் எப்படி எடுக்கிறோம், இது ஆடியோ டெஸ்ட்டு. அதாவது ஆடியோ டெஸ்ட்னால் ஒரு மியூசிக் மட்டும் உங்களுக்கு போட்டு எப்படின்னு காட்டுறேன் ப்ரோ. இது இந்த வண்டி நம்ம பைசன் பே ஆடியோ செட்டு, நோவோ சீரிஸ் சப்பூப்பர் செட்டு, இதெல்லாம் ஆடியோ செட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கெல்லாம் கிளியராக என்னால் முடிஞ்சதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ஒரு செட்டு போட்டோம்னா இது மாதிரி ஐஃபையாக போட்டுங்க, நல்லாயிருக்கும் லைஃபு. ஒரு ஐட்டம் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கனாலும் ஒரு 4-5 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது ப்ரோ, தங்கமாக இருக்கும். மாப்பிள பாக்ஸில் எடுத்து தரலாமா? ஓகே நண்பா. நம்ம மாப்பிளை பார்த்துக்கிட்டிங்கன்னா பாக்ஸு, அதோட பொட்டி, செட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டான். இப்போ நாங்கள் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிக்கிற பாக்ஸ் இறக்கடா மாப்பிளை பார்க்கலாம். இப்போ இதில் வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிற பாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு, 1 அடிக்கு 1 அடி பாக்ஸு. இப்படி போட்டால் அது 1 அடிக்கு 1 அடி சதுரத்துக்கு, அது 1 அடிக்கு 1 அடி பாக்ஸு, 1/2 இன்ச்சு ப்ளேவுட்டு. இதில் தான் நாங்கள் பாக்ஸ் போட்டிருக்கிறோம். இப்போ தான் இது இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா தான் ஓரளவுக்கு பேஸ் வரும்னு வச்சுக்காங்களேன். ரொம்ப மெலிசாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக பேஸ் வராது. அதனால் இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு பாக்ஸை முறுக்குறோம். இது எப்படி முறுக்குவோம்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா எல்லாங்கில் பார்த்தீங்கன்னா கொடுத்து சைடில் ஒரு கிராஸ் பட்டோன்னு போட்டு கொடுத்துருப்போம். நான் முறுக்கிட்டு அதோட ஃபுல் எக்ஸ்பிளைன் உங்களுக்கு பண்ணுறேன் ப்ரோ. போடலாமா? ஓகே நண்பா. பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பீக்கருக்கு வந்து ஒயர் யூஸ் பண்ணுறோம். இந்த நாங்களாம் சில்க் ஒயர்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். அங்கே போடாத, இதில் போட்டு இது நாங்கள் வந்து இதுக்கெல்லாம் சில்க் ஒயர்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் ப்ரோ. ஃபினோலெக்ஸில் இந்த பாருங்க பாக்ஸ் பாருங்க, ஃபினோலெக்ஸில் 1.5 தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா எங்களுக்கு வந்து இதுக்குள்ளே போகணுமா? அதுக்குள்ளே எப்படி கொண்டு வரது? அது வேணும், அதுக்குள்ளே அதில் நாங்கள் ஏன் இந்த ஒயர் யூஸ் பண்ணுறோம்னா, நம்மளுக்கு வந்து செட்டு வந்து எல்லாம் காயில் செட்டு. அதனால் வந்து சாதா சில்க் ஒயர்லாம் போட்டிங்கன்னா வந்து அப்போதைக்கு நல்லாயிருக்கும். அது இல்லாத வந்து இப்போ ஒயரிங் பண்ணுறோம்ல ப்ரோ, இந்த டாப்லாம் பாருங்கள், இந்த பட்டை சந்துக்குள்ளே தான் வந்து ஒயர் போகும். ஆக்சுவலி ஒரு சின்ன மட்டை ஏதாச்சும் மாட்டிச்சுன்னா கூட வச்சு அழுத்துச்சுன்னா அந்த ஒயர் நசுங்கி சின்ன சில்க் ஒயர்லாம் கட்டாகி போயிடும். இந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் ஹெவியாக போட்டுக்கிட்டோம்னா, ஒரு மட்டையோ போகிறதோ ஒரு மரமே போட்டு அறுத்தாலும் வந்து ஒயரை வந்து டேமேஜ் பண்ணாது. அதுக்கு தான் வந்து இந்த ஒயர் யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா காயில் வந்து 1000 ரூபா வருது. இந்த ஒயர் இப்போ 2000 ரூபா ஒயர்னு வச்சுக்காங்களேன். பூரா ஒயர் அது 25 மீட்டர் இருக்கும். பூரா ஒயர் தேவைப்படாது, ஒரு 10 மீட்டர் தேவைப்படுன்னு வச்சுக்காங்களேன். அதனால் வந்து நாங்கள் வந்து இந்த ஒயர் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ரெண்டுக்கும் ஒயரிங் இழுத்துட்டு அப்புறமேட்டு பாக்ஸ் ஃபிட் பண்ணும்போது காட்டுறேன் ப்ரோ, வெயிட் பண்ணுங்கள். ஓட்டை இருக்குதா? ஓட்டையில் ஒயர் சுருவி போதுமா? ஒயர் சுருவி ஓட்டையில் வச்சுருக்கும் பாரு. ஓட்டை இந்த ஓட்டையில் வரும். கம்பி எடு மாப்பிள்ள, அதை ஓட்டையை உடச்சி விட்றேன். வந்துருச்சு மாப்பிள்ள. என்ன கொக்கானா இப்போ சீக்கிரம் ஒன்றதில்ல. ஓட்டை நேரம் வந்துருச்சா? இன்னும் வரல, இது கொஞ்சோண்டு தான் இருக்குது. சரி, நெட்டு போய் சரியாக இருக்கும். இல்லை இங்கே போடுறதுக்கே வரணுமே. இன்னும் எவ்வளோ வரணும்? கொஞ்சோண்டு வரணும் மேலே, அது மேலே கொஞ்சோண்டு வரணும். ஓகே ப்ரோ. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்காங்க, ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஹோல்ஸ் போட்டு பின்னாடி போடுற மாதிரி போட்டிருப்பாங்க. அது மாதிரி போட்டால் தாங்காது. அதனால் நாங்கள் வந்து எல் பட்டை போட்டு, 1 அடி பட்டை பாக்ஸ், பெரிய பாக்ஸ்னால் எல் போட்டு, இதுக்கு ஒரு குறுக்க பட்டை போட்டு இதில் தான் போல்ட்டு போடுற மாதிரி போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அல்ல போகலாமா? நீ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? கொஞ்சோண்டு சுற்றி எங்கள் சுற்றியில் லைட்டாக தட்டி விட்டால் போயிடும் மேலே. எல்லா சுற்றியும் வந்து அங்கே வச்சு எடுத்துட்டோம். ஓகே நண்பா, ஸ்பீக்கரை முறுக்கிட்டு காட்டுறேன். நெட்டு இருக்குமே. ஓகே நண்பா, பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஒயரு, ரிவர்ஸ் லைட் ஒயரு எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இங்கேருந்து வந்து நான் வந்து அந்த பசலா டேப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு ஒயராக தனியாக தெரியும். அதனால் வந்து ஏதோ மரமாட்டம் மாட்டுச்சுன்னா அந்த ஒயரை பிச்சுக்கிட்டு போயிடும்னு வச்சுக்காங்களேன். அதனால் இந்த டேப் யூஸ் பண்ணி இது மாதிரி சுற்றிவிட்டு எல்லாம் டேக் போட்டுருவேன். டேக் போட்டு அப்படியே கரெக்டாக இங்கே பீட்ரு ஸ்பீக்கர் பாக்ஸுக்கு வந்துடும் வச்சுக்காங்களேன். இப்போ இதெல்லாம் நீட்டிகிட்டு இருக்குதுல்ல, இதெல்லாம் வந்து கத்திரிக்கோல் கட் பண்ணி போடுவேன். மாப்பிள்ளை இந்த பாக்ஸு டைட் பண்ணிக்கிறான். ஒரு பாக்ஸ் வேலை முடிஞ்சுது. இந்த இதெல்லாம் கீழே கொண்டாட்டு அடுத்தபடியாக நாம் பாக்ஸ் ஃபிட்டிங் பண்ணிவிட்டு ஒயர் தனியாக எடுக்கணும் ப்ரோ. அதை ஃபிட்டிங் பண்ணிவிட்டு நான் ஒயர் தனியாக எடுத்து காட்டுறேன்.
ஓகே நண்பா, மாப்பிள்ளை பாருங்க டியூட்டர் கொட்டுறான் பாருங்க. எத்தனை டியூட்டர் எல்லா வண்டிக்கும் வாங்கி வச்சிருக்காரு, இன்னும் எதுவும் மாட்டல. 2 டியூட்டர் எடுத்துருவோம் மாப்பிள்ள. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் மில்டன் வந்து இது வந்து பிராண்டட் டியூட்ரு. மில்டன்லேயே லோக்கல் இருக்குது. இது மாதிரி வந்து சீல் பாருங்க, இது மாதிரி சீல் குத்திருப்பாங்க தெரியுதா. இந்த சீல் வந்து மின்னணும், அப்போ தான் இது வந்து ஒரிஜினல் டியூட்ரு, இல்லைனா டூப்ளிகேட்டு. இது சீல் இல்லாத வாங்கிடாதீங்க. இது மாதிரி சீல் இருக்கிறதா வாங்க. இது மாதிரி நிறைய கம்பெனி இருக்குது. நான் மில்டன் போகிறதில்ல, கொஞ்சம் அடிப்படைக்கு தாங்கிறதுனால நான் மில்டன் யூஸ் பண்ணுறேன். அதனால் நீங்களும் மில்டன் யூஸ் பண்ணுங்கள். இதை சால்ட்டிங் வச்சு எடுத்துக்கலாம். இதில் ஒரு இது மாதிரி வைப்பாங்களே, அதில் காயத்தில் இருக்கும். இதுக்கு வந்து டியூட்டர் போகாதுங்கிறது இதுக்கு ஒரு டயோடு போடணும். அந்த காயத்தில் எடுத்துக்கலாம். இருக்குதா? 2 எடுத்துட்டு வா. இதை யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இதை யூஸ் பண்ணால் கொஞ்சம் டியூட்டர் வந்து சவுண்டு ஐபேஸ் வச்சா கூட டியூட்டருக்கு சேதாரம்னு வச்சுக்கோங்களேன். சால்ட் பண்ணிட்டு காட்டுறேன். ஓகே நண்பா, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா டியூட்டர் வந்து இது மாதிரி இது வந்து இதுக்கு ஒரு கெப்பாசிட்டர் டியூட்டர் போகாததுக்கோசரம் இந்த மில்லி ஆம்பியர் போடுவாங்க. போட்டு இது மாதிரி சால்ட் வச்சு எடுத்துக்காங்க. மாப்பிள்ளை ஒரு டியூட்டர் வச்சு சால்ட் பாக்ஸில் வச்சு முறுக்கிட்டான் பாருங்க, தெரியுதா? அவ்வளோதான். அதே மாதிரி இதையும் வந்து அதே மாதிரி வச்சு முறிக்கிறங்க, வேலை முடிஞ்சிடும். முருகடா மாப்பிள்ள, அடுத்தது கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே நண்பா, இதுதான் நம்மளது வந்து ஸ்பீக்கர் ரெண்டையும் ஒருத்தர் தொடச்சி விட்றாமா அப்புறம் மேலே. இது வந்து பார்த்துக்கிட்டா 8 இன்ச்சு ஸ்பீக்கரு, 10 இன்ச்சு மேக்னெட்டு. இது வந்து எப்படி சொல்கிறது, இந்த நடன நிகழ்ச்சி ஆர்கெஸ்ட்ராவெல்லாம் கட்டுவாங்கள்ல, அந்த காயில் உள்ளே கட்டுறதுன்னு வச்சுக்காங்க. உள்ளே ஓட்டைக்கு விழுந்துற போகுது. அந்த காயில் இதுக்குள்ளே கட்டுறதுன்னு வச்சுக்காங்களேன். இது ஸ்பீக்கரே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸ்டார்னு ஒன்று வாங்கினேன். ஆனால் ஸ்பீக்கரோட விலை 400 ரூபா. அது ஃபஸ்ட் ஐட்டம் காயில் போயிடுச்சு. மறுபடியும் காயில் கட்டுறதுக்கு ஒரு ஸ்பீக்கருக்கு 600 ரூபா. இதே லோக்கலில் கட்டினா வந்து 200 ரூபாய்க்கு கூட கட்டுறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு ஒரு 10 பாட்டு கேட்கங்காட்டியும் போயிடும். அதனால் நாங்கள் அது மாதிரி அந்த காயில் கட்டி சலிச்சு போய் தான் இந்த ஸ்பீக்கர் நாங்கள் வாங்கி போட்டுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பீக்கரில் வெறும் காயில் மட்டுமே 600 ரூபா போட்டு கட்டிருக்கிறேன். உள்ளே வந்து காயிலுக்கு மேலே வந்து அலுமினியம் வளையம் போட்டிருப்பாங்க. காயத்தில் போட்டுருக்க மாட்டாங்க, அலுமினியத்தில் போட்டிருப்பாங்க. அதனால் போகாது ப்ரோ. அதனால் ஸ்பீக்கர் வாங்கினா இது மாதிரி காயில் கட்டி போடுங்க, உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும். நம்ம வண்டியில் எல்லா வண்டியிலையும் இப்படி தான் போட்டிருப்பேன். வேலை முடியுதா? அவ்வளோதான் ப்ரோ. சால்ட்டிங் பண்ணிவிட்டு முறுக்கிட்டு உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். ஓகே நண்பா, 2 ஸ்பீக்கரும் பார்த்துக்கிட்டிங்கன்னா சால்ட்டு பண்ணி ஸ்க்ரூ போட்டு ஸ்பீக்கர்லாம் டைட் பண்ணியாச்சு. ஸ்பீக்கர் வேலை முடிஞ்சுது. இன்னுமே மேலே ஒரு கிரில் வச்சு முன்னா தீர்ந்துச்சு. அப்புறம் செட்டு தான் இந்த இடத்துக்கு வரும், பாக்ஸ் வரும். அதை எப்படி வைக்கிறதுன்னு நான் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகே நண்பா, கம்ப்யூட்டர் ஸ்பீக்கர் 2ஐயும் வச்சு முறுக்கியாச்சு. அடுத்தது ஒயரிங் இழுத்தாச்சு, ஸ்பீக்கர் ஒயரிங்கு. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பீக்கர் பாக்ஸ் மட்டும் எல்லாம் கொட்டுமா அவ்வளோ சுத்தமாக க்ளீன் பண்ண பாக்ஸை அப்படியே பொட்டியை வச்சுட்டு அடுத்து செட்டை தூக்கி வைக்க வேண்டியதான். இப்போ ஓகே நண்பா, அவ்வளோதான். பொட்டியை வச்சு ஃபிட் பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ஒயரு, எர்த்து வந்து பாடியிலே எங்கே பாருங்க கெட்ட எடுத்துக்கிட்டோமா. இது வந்து பேஸு, இது வந்து 2 ஸ்பீக்கர் ஒயரு. அவ்வளோதான் ப்ரோ. இதெல்லாம் க்ளீனாக வச்சு முறுக்கிட்டோம். இது வந்து அடுத்து லைன் அடிக்கணும். இது ஃபஸ்ட்டு இங்கே கொண்டு போகணும், டேஷ்போர்டு கொண்டு போகணும். இப்போ வந்து செட்டில் வந்து என்னென்ன இன்டீரியர் இருக்குதுன்னு பார்க்கலாம். அந்த கொண்டாமா இப்போ செட்டை பிரி காட்டலாம். இப்போ எங்கள் செட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது என்னென்ன அவங்கள கழட்டி காட்டுறோம் பாருங்கள். இது மாதிரி செட்டு உங்கள் ஏரியாவில் போடுறாங்களா, எப்படி போடுறாங்கன்னு கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்கள். ஃபேன் வேறு எத்தனை வருதுன்னு தெரில. ஃபேன் மாத்திர அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஃபேன்லாம் நல்லா புதுசாக தான் இருக்கும். சரிப்பா சார், சரி. சரி சட்டை தூக்க. ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களுக்கு செட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் இன்வெர்ட்டர் காயில். இந்த பஸ் இன்வெர்ட்டரும் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதுதான் நம்ம செட்டோடுது. எல்லாம் ஊருப்பட்டு புள்ளி. மாப்பிள்ள ஏர் போடு, ஏர் அடிச்சு விட்டு அப்படியே தூக்கி மாட்டுறது தான் ப்ரோ. வேலை முடிஞ்சிச்சு. ஓகே நண்பா, பார்த்துக்கிட்டிங்களா? எல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ அவ்வளோதான் எடுத்து மாட்டப்போம். அவ்வளோ மாட்டி போய் அந்த மாதிரி. ஓகே நண்பா, அவ்வளோதான். செட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு இன்டீரியரில் பார்த்துட்டோமா. இப்போ வந்து இது வந்து பேஸு, அதாவது ப்ளஸ்ஸு. இதுலேயும் வந்து இது ப்ளஸ்ஸு. இதை மட்டும் கரெக்டாக மாற்றி கொடுத்துடாதீங்க. செட்டு எந்த இடத்துல பூட்டினீங்கனாலும் எது கரண்ட்டுன்னு சொல்லி கேட்டு பூட்டிட்டு வாங்க. மாற்றி பூட்டிப்பிட்டிங்கன்னா செட்டிலேருந்து புகைத்தான் வரும், வேறு எதுவும் வராது. அதனால் அது கெட்டு போய் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்ன தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும்.
அதனால் கோகுல் என்னங்கிறான், எங்கன்னா டிஸ்பிளே ஓடி இருந்துச்சு திடீர்னு கெட்டு போச்சு அப்படிங்கிறான். அதனால் பேஸ் மட்டும் என்றைக்குமே வந்து கரெக்டாக கொடுங்க ப்ரோ. பேஸ் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா தான் வந்து செட்டுக்கு எந்த ஃபால்ட்டும் வராது. அதே மாதிரி எர்த்து பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து எந்த இடத்துல வேணாலும் எர்த்து எடுக்கலாம். இந்த இடத்துல எடுத்தால் தான் எர்த்து கிடைக்கும்லாம் இல்லை. பாடியில் இது எர்த்து தான், இந்த ரேடியோ போட்டிக்குள்ளேயே தான் எர்த்து எடுத்துருக்குறோம். அதனால் பாடிக்குள்ளேயே எர்த்து எடுத்துக்காங்க. இப்படி எடுத்து நல்லா லூஸ் கண்ட்ரேட்டிங் இல்லாத கப்புன்னு அடிச்சுக்காங்க. நம்மளது எல்லா வண்டியிலையுமே ஒயரிங்கை பொறுத்த வரலும் எந்த வண்டியிலுமே கம்ப்ளைண்ட் இருக்காது. அந்தளவுக்கு கிளியராக ஒயரிங் வேலைலாம் வச்சுருப்போம். நானும் கோகுலுக்கு தேத்தா வேலை, எங்களுக்கு 2 பேர்த்துக்கும் வேலை இல்லைன்னா வண்டியில் ஏதோ நோண்டிட்டு இருக்கிறது தான் எனக்கும் கோகுலுக்குமே வேலை. அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பீக்கர் ஒயரு, லெஃப்ட்டு ரைட்டு 2 ஸ்பீக்கர் ஒயரும் வந்து தனித்தனியாக, ஸ்பீக்கருக்கெல்லாம் வந்து டேமேஜ் இல்லாத ஒயராக யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து அடிக்கடிக்கு இதை வந்து டேப் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இவன் செட்டு போட்டுற இடத்துலேயே இது மாதிரி சர்க்கிளி பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம வேணும்னா கேட்டு வாங்கிக்கலாம். இப்படி வாங்கி இது வந்து ஒன்றும் இல்லை, இப்படி வாங்கி இப்படின்ட்டா வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதான். அப்படியே எடுத்து செட்டை எடுத்து உள்ளே சொருக வேண்டி தான் ப்ரோ. எங்களுதெல்லாம் காயில் செட்டுங்கிறதுனால செட்டை தூக்கவே முடியல. நார்மல் செட்டாக இருந்தால் தூக்கவே இருக்கும். இதெல்லாம் காயில் செட்டுங்கிறதுனால தான் தூக்கவே முடியும். ஓகே, இதை எப்படி வச்சு ஃபிட் முடிக்கிறோம்னு கடைசியாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ப்ரோ. ஓகே நண்பா, இந்த பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் செட்டை வந்து உள்ளே கம்ப்ளீட்டாக போட்டு ஆடாத மாதிரி கப்புன்னு போட்டு வச்சுக்கிது. ஓகேவா, தெரியுதா? இதுக்கெல்லாம் கிளாம்பு கொடுத்து பாருங்கள், செட்டு ஆடவே ஆடாது. அதே மாதிரி கீழே வந்து காற்றுருக்கும், சைட்லேயும் காற்றுருக்கும், மேலேயும் காற்றோட்டம். பின்னாடி வந்து 2 ஃபேன் கொடுத்துருக்குறோம். ஓகேவா, இந்த ஃபேனோட இது கூட உங்களுக்கு தெரியணும்னா அதை பாருங்கள், எப்படி காற்றடிக்குது பாருங்கள், தெரியுதா? இந்த அளவுக்கு அது உங்களால் உணர முடியுதா என்னன்னு தெரியல. ஆனால் 2 ஃபேன் கொடுத்துருக்குறோம். ஏன்னா இதெல்லாம் காயில் செட்டுங்கிறதுனால தாங்காதுன்னு வச்சுக்காங்களா, கூலிங் இல்லைன்னா தாங்காது. அதனால தான் 2 ஃபேன் கொடுத்துக்குறோம். இப்போ வந்து நம்ம கோகுல் என்ன பண்ண போகிறான்னா, ஒரு யூடியூப்லேயே வந்து அவங்க கொஞ்சம் சாங் கொடுத்துருக்குறாங்க. அந்த சாங் வந்து ப்ளே பண்ணி காட்டுறோம். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், எஃபெக்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே ப்ரோ, கோகுல் என்னங்கிறான், ஆனால் இந்த பாட்டெல்லாம் எதுக்கு நான் போடுறேன், நான் போடுற பாட்டை போடலாம் அப்படிங்கிறான். இப்போ நான் யூடியூப்காக ஒரு சாங் ஒன்று போடுறேன் பாருங்க ப்ரோ. சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஹெட்செட் போட்டு கேளுங்க, அப்போ தான் கிளியராக கேட்கும். ஓகே ப்ரோ, அவ்வளோதான். இந்த வண்டி சவுண்டு இப்படி தான் எஃபெக்ட். ஏன்னா இது இப்போ மியூசிக்னால இப்படி இருக்குது. இன்னும் பாட்டெல்லாம் போட்டால் வெயிட்டாக இருக்கும். இதே உங்களுக்கு எவ்வளோ வெயிட்டாக இருக்குதுன்னு நீங்களே கேதர் பண்ணியிருப்பீங்க. நான் அடுத்த வண்டி காட்டுறோம். புலம்ப கோவில் அடுத்த வண்டியில் போய் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி அஞ்சல்ல. இது அவ்வளோதான் ப்ரோ. என்னைக்கு செட்டு போட்டினாலும் இது மாதிரி கேப் வர மாதிரி போட்டுங்க. அவ்வளோதான், ஆஃப் பண்ணி வச்சுடலாம். அடுத்த வண்டிக்கு போகலாம். போகல, அதுங்காட்டி அந்த வண்டி செட்டை ஆன் பண்ணி ப்ளூடூத் கனெக்ட் பண்ண போகிறான். ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி அதே பாட்டை போடு. இது அதே மாதிரி தான் ப்ரோ, செட்டு அதே மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுருப்போம். இதுக்கும் அதே அடுத்த பாட்டு. பார்த்தீங்களா, இது அதுவும் ஒரே சேம் தான். இதை கடைசியாக சொல்கிறேன், இதெல்லாம் செட்டு எவ்வளோ செலவு பண்ணோம், என்ன பண்ணணும்னு. இப்போ பெரிய வண்டியில் சப்வூஃபர் செட்டு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அது எஃபெக்ட் எப்படி இருக்குதுன்னு தெரியல, பார்ப்போம். நல்லாயிருக்கும். ஏன்னா மியூசிக் தானே யூஸ் பண்ணுறோம். அதனால நிறையா பேர் கேட்குறீங்கிறதுனால தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஏன்னா எனக்கு இந்த வீடியோ போடுறது இன்ட்ரெஸ்ட் இல்லை, காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துடும்னு. அதனால தான் ஒரு ஃப்ரீ மியூசிக் போடலாம்
அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பண்ணுறோம். கோகுல் வேறு ஆனால் இது வேண்டானா பாடத்தை மியூசிக் போடலாம் விட்டுனா நான் குத்து பாட்டா போடுறேன் பாருங்க, என்ன குத்துதுங்கிறான். அதனால் கனெக்ட் பண்ணுறேன். அதனால் கோகுல் கனெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி தான் ப்ரோ இந்த செட்டும் வந்து அதே ஃபார்மெட்டில் தான் இருக்கும். ஆனால் இது வந்து செட்டு பெருசு. கனெக்ட் பண்ண அதே பாட்டை. இது வந்து பார்த்தீங்கன்னா JPL வந்து வருங்க 1200 ஏற்றிருக்கிறோம் வாட்ஸு. கனெக்ட் ஆயிடுச்சா? இது அதே மாதிரி இதுவும் வந்து 8க்கு 10 மேக்னெட்டு, அதுவும் 8க்கு 10 மேக்னெட்டு. இது வந்து 12 இன்ச்சு 1200 வாட்ஸு JPL. கனெக்ட் ஆகல? எல்லா வண்டியிலையும் இருக்கிறதுனால எந்த வண்டியிலே தெரில. கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே ப்ரோ, இப்போ பாட்டு என்ன அவசரம். அப்பா காதே பிஞ்சு போச்சு. சரி இறங்கிய கோவில, நான் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துடுறேன். கோவில நீ போய் அந்த வெல்டிங் செட்லாம் எடுத்து எல்லாம் ரெடி பண்ணேன். அதுங்காட்டி அந்த வீடியோ எல்லாம் கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டுறேன். ஓகே நண்பா, அவ்வளோதான். இதுதான் மீசி தான் கொடுக்க முடிஞ்சது. ப்ரோ பாட்டு கொடுக்க முடியலன்னு கேட்காதீங்க. ஏன்னா பாட்டு கொடுத்தா எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிச்சு விடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு நான் எதுவுமே வீடியோ ஷேர் பண்ண முடியாத போயிடும் ப்ரோ. ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு காப்பிரைட் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் ஓகே ப்ரோ, இந்த செட்டு என்ன ரேட்டுக்கு போட்டேன்னா, இந்த சப்பு பூரம் இந்த ஸ்பீக்கர் வந்து 3000 ரூபாய்க்கு என்னமோ வாங்கினேன். இந்த பாக்ஸ் 2000, அதுலேயே ஒரு 5000 போச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பஸ் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி போட்டுருக்கோன்னு வச்சுக்காங்களேன். நம்ம நார்மலாக வந்து
இதை பார்த்தீங்கன்னா வந்து அந்த செட்டு பிரிச்சிருப்போம், பிரித்தப்போ முன்னாடி பார்த்துருப்பீங்க, முன்னாடி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி அந்த வீடியோ பேக்கில் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி காயில் தான் போட்டிருக்குது. ஆனால் இந்த செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காயில் வந்து அந்த ஸ்பீக்கருக்குள்ளே வச்சுருக்குறோம். ஸ்பீக்கருக்குள்ளே வச்சு அங்கேருந்து ஒயர் வந்து செட்டுக்குள்ளே வர மாதிரி கொடுத்துருக்குறோம். இந்த செட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட் ரெடி பண்ணுறதுக்கு 9000 ரூபாய் ஆச்சு ப்ரோ. இது ஏன்னா 9 சப்புக்கு வந்து 6 பெட்டு மாஸ்பெட்டு போட்டிருக்குது. அதில் ரைட் லெஃப்ட்டுக்கும் மாஸ்பெட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால் இது வந்து JPL சவுண்டு வந்து இப்போ உங்களுக்கு எப்படி கேட்குறது நானும் இன்னும் செக் பண்ணல. திரும்பி நான் வீடியோ எடிட் பண்ணும்போது சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நீங்களே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் இன்னும் லைவாக பாட்டு போட்டோம்னா இன்னும் எஃபெக்ட் நல்லாயிருக்கும். இது வெறும் மியூசிக்ங்கிறதுனால இந்த எஃபெக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓவராலாக இந்த செட்டு நான் போட்டுறதுக்கு ஒரு 25,000 பக்கமாக ஆச்சு. 25 5 அது 8 ஒரு 25,000 பக்கமாக ஆயிடுச்சு ப்ரோ. அதே மாதிரி இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேஜராக வந்து இதுக்கு வந்து தனியாக செப்பரேட்டாக ஒரு சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்குது. அதிலிருந்து தான் வந்து அதுக்கு பீஸ் கரையை கொடுத்து டைரெக்டாக செட்டுக்கு போகிற மாதிரி கொடுத்துருக்குது. அதே மாதிரி நம்ம வண்டியில் வந்து யூஸ் பண்ணிக்கிற 3 டிராக்டர்லையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து பேட்ரி வந்து 80 ஆம்ப்ஸ் கிடையாது, 100 ஆம்ப்ஸ் பேட்ரி தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா 80 ஆம்ப்ஸ் பேட்ரி வந்து தாங்கலை. எல்லாமே காயில் செட்டு இன்வெர்டர் செட்டுங்கிறதுனால அது செட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் வந்து நான் வந்து 100 ஆம்ப்ஸ் பேட்ரி தான் யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம நார்மல் பேட்ரி எடுக்கிறதோட இது வந்து ஒரு 1000 ரூபாய் அதிகம். 1000 ரூபாய் அதிகமாக இருந்தாலும் இந்த பேட்ரி வந்து ஸ்டார்டிங் ட்ரபுளும் வண்டி அதிகம் வராது. எப்படி சொல்கிறது, இது மாதிரி செட்டு எவ்வளோ நேரம் இதே வந்து இந்த வண்டியை பொறுத்த வரலாம் ஒரு 1/4 மணி நேரம் செட்டை பாட விட்டுட்டு வண்டி செல்ஃப் போட்டோம்னா செல்ஃப் ஆகாது. ஏன்னா சப் இருக்கிறதுனால பேட்ரி உடனே டெத் ஆகிருதுன்னு வச்சுக்காங்களா. அதெல்லாம் ஒரு 1/2 hour 1 hour பாடினா கூட இதாகாது. இது 12 inch சப்புங்கிறதுனால ஒரு 1/4 மணி நேரம் எப்படி சொல்கிறது ஸ்டார்ட் பண்ணாத பாட்டு போட்டோம்னா செட்டு பேட்ரி டவுன் ஆகிரும். அதே மாதிரி இதுக்கெல்லாம் கிளாம்பு கொடுத்து இது மாதிரி சைடு கிளாம்பு கொடுத்து இது மாதிரி போடுங்க. ஏன்னா இந்த வெயிட் பாக்ஸ்லாம் அப்போ தான் தாங்கும். இதுக்கெல்லாம் போட்டிருக்கிறோம் பாரு, இது மாதிரி கொடுத்தா தான் தாங்கும். இது வந்து டாப்பியே பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணி இது மாதிரி சப் யூஸ் பண்ணி போட்டுருக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி சவுண்ட் எஃபெக்ட் இருக்குதுன்னு கேளுங்க. இதையும் மீறி எனக்கு ஆடியோ பாட்டில் எனக்கு சவுண்ட் சிஸ்டம் வேணும்னா நான் அடுத்தது இன்ஸ்டாகிராமில் இதோட சவுண்ட் எஃபெக்டை வந்து நான் லைவாக எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ப்ரோ. அதில் பாருங்கள், நம்மளதும் ஷார்ட்ஸில் வந்து நான் இதோட சவுண்ட் எஃபெக்ட்டை உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். இதோட காஸ்ட் வந்து 25 ரூபா வருது. அப்படியே இதோட காஸ்ட் வந்து ஒரு 10,000 குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுவும் வந்து காயில் செட்டு தான், எல்லா வண்டியிலுமே காயில் செட்டு தான். இந்த நான் வீடியோ எடுக்கிறதுனால தான் எவனுமே செட்டு போடுறதில்ல. இல்லைனா செட்டு இல்லாத எந்த கோகுலாகட்டும் சுஜித் ஆகட்டும் எவனுமே வந்து செட்டு இல்லைனா எடுக்க மாட்டான். இந்த வண்டி எடுக்காதே இருந்தானுங்க ப்ரோ. இப்போ தான் வந்து செட்டு பூட்டின வாட்டி தான் இந்த வண்டி கேட்டு எடுத்துகிட்டு போகிறானுங்க. ஓகே நண்பா, அவ்வளோதான். செட்டு வீடியோன்னு கேட்டீங்க. இவ்வளோ தான் நம்ம வண்டியோட செட்டு வீடியோ. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர், மிஸ் யூ ஆல்.